பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை நாளாக இருக்குது. இந்த ஒற்றைப்படை நாள்ல பாத்தீங்கன்னா நம்ம லைலத்துல் கத்ரை தேடக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அதனால இந்த ஒரு திக்ரை நீங்க ஓதிக்கொள்ளுங்க. இது ரொம்ப பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த திக்ருன்னு சொல்லலாம். இன்னும் நபி அவர்கள் இடத்துல ஒரு சஹாபி ரொம்ப கவலையா கேட்டாங்களாமா, யா ரசூலுல்லாஹ், எங்களை விட செல்வத்துல உயர்ந்தவங்க தானே சொர்க்கத்துல அதிகமா இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு நபி அவர்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன் இவங்க இப்படி கேக்குறாங்க? ஏன்னா செல்வம் அப்படிங்கறத வச்சா சொர்க்கம் கொடுக்க போகுது, ஆனா ஏன் இவங்க அப்படி கேக்குறாங்க கேட்கும்போது, ஏன்னா அப்ப சஹாபாக்கள்லாம் எப்படி இருந்தாங்க, நபி அவர்களே ரொம்ப பின்பற்றி இருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த ஏழை சஹாபாக்கள், செல்வந்தர் சஹாபாக்கள் இருந்தாங்க. எல்லா காலத்திலயுமே ஏழையும் செல்வந்தர்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு சொந்த வீட்டுல வாழ்றவங்க இருக்காங்க, 4 வீட்டை வாடகைக்கு வச்சவங்க இருக்காங்க, வீட்டுக்கு வாடகை கூட கொடுக்க முடியாம இருக்காங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மனிதர்கள் எப்போதுமே ஒவ்வொருத்தரும் ஒரு தரத்துலதான் அல்லாஹ் படைச்சிருக்கான். அப்படி இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்படி இருந்த ஒரு ஏழை சஹாபி தான் இதை கேட்டிருக்காங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, நாங்களும் தொழுகிறோம், செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய சஹாபாக்களும் தொழுகிறாங்க, ஏழை சஹாபாக்களான நாங்களும் நோன்பு வைக்கிறோம், அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க, நாங்களும் திக்ர் செய்றோம், அவங்களும் திக்ர் செய்யறாங்க, நாங்களும் துவா செய்றோம், அவங்களும் துவா செய்றாங்க, நாங்களும் குர்ஆன் ஓதுறோம், அவங்களும் குர்ஆன் ஓதுறாங்க. ஆனா எங்கனால குர்பானி கொடுக்க முடியல, அவங்கள்ட்ட வசதி இருக்கறனால இதுல குர்பானி கொடுக்குறாங்க. அவங்க எங்கனால என்ன பண்ண முடியலன்னா சதக்கா செய்ய முடியல, ஏன்னா எங்களுக்கே காசு இல்ல, நாங்க எங்க சதக்கா செய்யறது. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா நிறைய சதக்கா செஞ்சுட்டு இருக்காங்க. எங்கனால ஜக்காத்தை நிறைவேற்ற முடியல, ஏன்னா எங்கள்கிட்ட இருக்கிற வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கு, அவங்களால ஜக்காத்தை நிறைவேற்ற முடியுது. எங்கனால ஹஜ்ஜு செய்ய முடியல, ஆனா அவங்களால ஹஜ்ஜு செய்ய முடியுது, செல்வம் இருக்கிறனாலன்னு கேக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, உண்மைதானே? இன்னைக்கு காசு இருந்தாதான் உம்ரா செய்ய முடியும், ஹஜ்ஜு செய்ய முடியும், சதக்கா செய்ய முடியும், ஜக்காத் செய்ய முடியும், குர்பானி கொடுக்க முடியும். இந்த 5 அமலையும் ஏழைகள் செய்ய முடியாது. அப்ப ஏழைகள் செய்யக்கூடிய தொழுகை, திக்ரு, துவா, இன்னும் குர்ஆன் ஓதுறது, நோன்பு வைக்கிறது, இந்த 5 இருக்குல்ல, இந்த 5 பணக்காரங்களும் செஞ்சுறாங்க. அத அவங்க செஞ்சுட்டு அது போக 5 செய்யறாங்க. அப்ப மொத்தமா 10 முக்கியமான அமல் இருந்தா அதுல 10யுமே செல்வந்தர்கள் தான் செஞ்சிருக்காங்க, ஏழைகள் 5 தான் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லும் போது நபி அவர்கள் அவங்க எல்லாருடைய நன்மையை மிஞ்சக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லித்தரட்டான்னு கேட்டு இந்த திக்ரை கற்றுத்தராங்க. இதை ஓதுவது நீங்க அதிகமா சதக்கா செய்த நன்மையை கொடுக்கும்னு இருக்காங்க. எந்த அளவுக்கு அதிகமானா, இதுவரை உலகத்துல யாரெல்லாம் காசால சதக்கா செஞ்சாங்களோ அந்த நன்மையை மிகைத்திரும் சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, உங்களால சதக்கா செய்ய முடியல, ஜகாத் கொடுக்க முடியல, குர்பானி கொடுக்க முடியல, ஹஜ்ஜு செய்ய முடியல, உம்ரா செய்ய முடியலன்னா அந்த நன்மையெல்லாம் இந்த திக்ரின் மூலமாவே நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதை எவ்வளவு வேணா நீங்க ஓதலாம். குறைஞ்சது 33, ஆனா அதிகபட்சம் 10,000 கூட நீங்க ஓதலாம். உங்களால முடிஞ்சா இதை ஓதிக்கிட்டே இருங்க. நான் என்ன பண்ணுவேன், சும்மா இருக்கிறப்ப இதை வாயில ஓதிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரியே நீங்க என்ன பண்ணலாம், செஞ்சீங்கன்னா நிறைய ஓத முடியும். நம்ம சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்லலாம். நீங்க சும்மா இருக்கும்போது ஓதிட்டே இருந்து பாருங்க, நிறைய சேர்ந்துரும். அதே உட்காந்து ஓதுங்க, போதும் நம்மளால அவ்வளவுதான் ஓத முடியும்னு சொல்லிட்டு நாமளே நிறுத்திடுவோம். 33, இல்லாட்டினா ஒரு 100, இல்லாட்டினா ஒரு 200, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஓத மாட்டாங்க. 100க்கு மேல ஓதுறதே இல்லை யாருமே திக்ரு. அதுக்கு காரணம் நம்ம ஒரு விஷயத்த அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல செய்யும் போது அப்படி இருக்கும். பொதுவா செஞ்சீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். அந்த திக்ரு தான் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. இதுல பாத்தீங்கன்னா 5 திக்ரு இருக்கு. சுப்ஹானல்லாஹ்னா பரிசுத்தமானவன், அல்ஹம்துலில்லாஹ்னா புகழுக்குரியவன், அல்லாஹு அக்பர்னா மிகப்பெரியவன், லா இலாஹா இல்லல்லாஹ்னா வணக்கத்துக்குரியவன், அவனை தவிர வேற யாருமே அர்த்தம். அதுக்கப்புறம் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹினா தீமையை விட்டு விலகுவதும் நன்மையை செய்ய சக்தி பெறுவதும் அல்லாஹ்வை கொண்டுதான் அர்த்தம். அப்ப 5 திக்ரு இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹதீஸ் இருக்கு. யார் சுப்ஹானல்லாஹ்வை 100 முறை ஓதுறாங்களோ அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, கடல் நுரைய அளவுக்கு இருந்தாலும். அதே மாதிரி அவர்களுக்கு உயர்ந்த கண்ணியம் கிடைக்குது. அல்ஹம்துலில்லாஹ் 100 முறை ஓதுனா வானம் பூமிக்கு இடைப்பட்ட இடத்துல இருக்க அளவுக்கான நன்மை நமக்கு கிடைக்குது. அல்லாஹு அக்பர் ரொம்ப உயர்ந்த அந்தஸ்தை நமக்கு கொடுக்குது. லா இலாஹா இல்லல்லாஹ் பாத்தீங்கன்னா நமக்கு பாத்தீங்கன்னா 7 வானம் 7 பூமியை விட கனமான அளவுக்கு நன்மையை கொடுக்குது. இன்னும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி ஓதுவதனால சொர்க்கத்தில் நமக்காக மரம் நடப்படுகிறது. அப்ப இவ்வளவு சிறப்பு இருக்கக்கூடிய திக்ரை சொல்லிதான் நபி அவர்கள் சொன்னாங்க, இதை ஓதுங்க, இதை ஓதுனீங்கன்னா நீங்க எல்லாரையும் மிஞ்சிருவீங்க, அப்ப சொர்க்கத்துல நீங்க முதல்ல இருப்பீங்க அப்படின்னாங்களாமா. அப்ப நம்ம எதை செய்யறோமோ செய்யலையோ
சொர்க்கத்துல முதல்ல நம்ம போற அளவுக்கு ஒரு அந்தஸ்து இல்லாமல் இருந்தா அதை செஞ்சுட்டு போலாம். என்கிட்ட காசு இல்லாட்டினா சதக்கா எனக்கு ஜக்காத் எனக்கு கடமை இல்ல, சதக்கா நான் செய்யலன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து என்ன பண்ண மாட்டான், என்னை கேட்க மாட்டான். நான் குர்பானி கொடுக்கலன்னு எனக்கு கடமை இல்ல, நான் ஹஜ்ஜு செய்யலன்னு எனக்கு கடமை இல்ல, உம்ரா செய்யலன்னு எனக்கு கடமை இல்ல. ஹஜ்ஜுங்கிறது கடமையாக்கப்பட்டதே செல்வந்தர்களுக்கு தான். அப்படி பார்க்கும்போது 5மே எனக்கு கடமை இல்ல. நம்ம என்ன பண்ணலாம், விட்டுட்டு கூட என்ன பண்ணலாம், நன்மை சேர்த்திட்டு போயிடலாம். 5ஐயும் செஞ்சவங்களை விட நாம வந்து இப்படி கூட ஓதிட்டு போயிடலாம். அதனால அல்லாஹ் வந்து அந்த 5ஐயும் செய்யக்கூடிய செல்வத்தையும் நமக்கு கொடுக்கட்டும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அது இல்லாம இதையும் ஓதுங்க. இதை ஓதிட்டு நீங்க கேட்கக்கூடிய துவாக்கள் கபுல் ஆகுமாமா. நீங்க இதை ஓதிட்டு செல்வத்தை கேளுங்க, அப்ப அந்த செல்வம் கிடைச்சு இதையும் ஓதுவோம், செல்வத்தையும் பெற்றுக்கொள்வோம் நம்ம. அதனால இதை அதிகமாக ஓதிவாங்க. இந்த திக்ருகளை குறைந்தது 33 முறையில இருந்து எவ்வளவு வேணா நீங்க என்ன பண்ணுங்க, அதிகமா ஓதிக்கொள்ளுங்க. அதிக நன்மை உங்களுக்கு எழுதப்படும். ஒவ்வொரு திக்ரும் இதுல இருக்கக்கூடிய சுப்ஹானல்லாஹ் 10 நன்மை, அல்ஹம்துலில்லாஹ் 10 நன்மைன்னு சொல்லிட்டு இந்த 5 திக்ருக்கு ஒரு தடவை ஓதுனாவே 50 நன்மை கிடைக்குது. இதை நீங்க 10 தடவை ஓதுனாவே 500 நன்மை கிடைக்குது. 20 தடவை ஓதுனா 1000 நன்மை. 33 தடவை ஓதின்னு வச்சுக்கோங்க, 1500 இருந்து ஒரு 700 நன்மை அளவுக்குலாம் கிடைக்குது. அப்ப 1750 நன்மையை வந்து வெறும் இதை 33 முறை ஓதியே நம்ம பெற்றுக்கொள்றோம். யோசிச்சு கொள்ளுங்க. அல்லாஹ் லேசாகட்டும். 100 முறை ஓதுனா 5000 நன்மை கிடைக்குது. கண்டிப்பா நன்மையை கணக்கு போடுங்க. காசை கணக்கு போட்டு தானே வாழ்றோம். நன்மையை கணக்கு போட்டு வாழுங்க. அல்லாஹ் லேசாகட்டும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க.